என்னோடய பேர் ரவிச்சந்திரன். நான் என்எல்சி இந்தியாவில் ஜிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த எஸ்கேடி நேச்சுரல் க்யூர் ஹாஸ்பிட்டலுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியும் இந்த மற்றபடி யூடியூப் பார்த்தும் நாங்கள் வந்தோம். ஆனால் அங்கே வந்த பிறகு ரொம்ப இந்த சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் நல்லபடியாக சொல்லி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டையும் ரொம்ப நல்ல விதமாக பண்ணுறாங்க. இங்கே வந்த பிறகு நான் ஜென்ரலாக வெயிட் லாஸ்க்காக வந்தேன். என்னோடய எடை நல்லா குறைஞ்சிருக்குது. மற்றபடி இங்கே உள்ள சூழ்நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னோடய மனைவியும் வந்திருக்காங்க. இப்போ அவங்க பேசுவாங்க. என்னோடய பேர் சித்ரா ஜெயந்தி. நான் டீச்சராக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வெரிகோஸ்க்காக வேண்டி தான் வந்தேன். வெரிகோஸ் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பெயினாக இருக்குன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஷோல்டர் பெயினும் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிற மாதிரி இருக்குது. அப்புறமா இங்கே சூழ்நிலை நல்லாயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணுற இங்கே எல்லாருமே ரொம்ப நல்ல 24 ஹவர்ஸும் அதை ரொம்ப சொல்லியே ஆகணும். நமக்கு ஃபிசிக்கலாக ரிலீஃப் கிடைக்கிறதோட முதல்ல மென்டலாக நல்ல ரிலீஃபாக இருக்குது. இங்கே நல்லா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதுதான் சொல்லணும். இப்போ வந்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படி சிரிச்சாப்பிலே இருந்து பண்ணும்பொழுது நமக்கே நல்லா இருக்குது. அது எப்படிலாம் நல்லா 24 ஹவர்ஸும் நல்லா இருக்காங்க, எந்த முகம் சுளிக்காமல் அப்படி இருக்கிறதே நமக்கு மனசுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமே ஃபிசிக்கல் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த இதுவுமே அவங்க பண்ணுறதில்ல, நல்லா பண்ணுறாங்க. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்த தடவை வரணும்னு தோணுது எனக்கு. நானே அடுத்த தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் இந்த எஸ்கேடிக்கு ஒரு 2 டேஸாவது இருந்துட்டு போகணுங்கிற காண்டி கூட ஹெல்த்துங்கிறது அடுத்தது இருந்தாலும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அடுத்த தடவை வரணுன்னே நினச்சிட்டு போகிறேன். ஸோ கடவுள் எப்படி வச்சுருக்கான்னு எல்லாருமே வரணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆமாம். ஓகே, தேங்க்யூ.